நான் தான் மாறின்னு உங்களுக்கு எப்படி நிரூபிக்க போறேன்னு தெரியலையேங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இல்ல ஏதோ அப்செட்டா இருக்கீங்கன்னு தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற? நான் டார்ச்சர் பண்றேனா? பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா மறைக்கிறீங்கல்ல? நான் அந்த புடவையை கட்டினதுக்கு ஃபீல் பண்றீங்களா? இங்க பாருங்க. இந்த நேரத்துல கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க, நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் தான் மாறி என் புடவையை நான் கட்டினதுக்கு நீங்க கோவப்படுவீங்களா? அப்ப நான் மாறிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், மாரி, ஹஸ்பண்ட் சார். மாரி, 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 நீ எங்க இருக்க மாரி? குரல் மட்டும் எனக்கு கேக்குது மாரி. ஏன் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு மாரி. மாரி, எங்க இருக்க மாரி? ப்ளீஸ் மாரி சொல்லு மாரி. மாரிய குத்தி கொலை பண்ணன்னு சொன்னீங்களே, அதுல நீங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? என்ன ஜெயந்தியம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமா? மாரிய கொலை பண்றதுக்கு சிஸ்டர் எடுத்த அனைத்து முயற்சியிலையும் என்னுடைய பங்கு கடுமையா இருக்குது. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? செத்து போன மாரி யமலோகத்துக்கு போய் யமனோட போராடி அந்த துர்காவோட உடம்புக்குள்ள புகுந்து பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்தவ மறுபடியும் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள வந்து என்ன பழி வாங்க பாக்குறா. அதனால துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மாரியோட ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்து அடைச்சு வைக்கணும். எப்படியாவது அடைச்சு வச்சிருங்கம்மா. செத்து போன துர்கா உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மாவா? ஆமா. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, துர்காவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மாதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தியம்மா. கண்ணபிரான் ஒரு சாமியார் மூலமா நம்ம வீட்டுல ஒரு பூஜையை நடத்தி கண்டுபிடிச்சோம். அவர்தான் மாறி யமலோகத்துல போராடி பூலோகம் வந்ததா தன்னுடைய ஞான திசையில கண்டுபிடிச்சு சொன்னாரு. இப்ப அந்த மாரி துர்கா உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். எப்படியாவது அந்த மாரி ஆத்மாவை துர்கா உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்படியே கொத்தா தூங்கி இருக்கு ஜெயந்தியம்மா. சரி, அந்த ஆவியை பிரிச்சு எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்ல. ஈஸியா பிரிச்சு எடுத்து அனுப்பிடலாம். நான் சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே? ஆமா ஜெயந்தியம்மா, சிஸ்டர் சொன்னது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை உண்மை உண்மை. ஆமா, நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். சத்தியம் கொடுத்து அனுப்புறது நான் தான். நமக்கு ஃபேவரா தான் ரிசல்ட் வரும், கவலைப்படாதீங்க. என்னம்மா இது? பார்த்தா தெரியல? அது தெரியுது. இந்த எலும்புச்சம் பழம் எதுக்கு? இத வச்சு என்ன பண்றது? இதை எடுத்து கொண்டு போய் தலையில் தேய்த்து குளி, அல்லது ஜூஸ் போட்டு குடி. உடம்பு சூட்டு குறையும். முட்டாள் முட்டாள், அடி முட்டாள். ஐயோ, இந்த கனியை எடுத்து சென்று இதை ஜூஸ் போட்டு அந்த துர்காவை குடிக்க வையுங்கள். துர்கா அந்த ஜூஸ குடிச்சா அவ உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மா வெளியே வந்துரும்.
ஹலோ. சார் வணக்கம் சார். நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. சார் ஒரு முக்கியமான கேஸ பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் சார். அதான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். சாரி துர்கா, நான் இப்ப டெல்லியில இருக்கேன். யா சார், அது தெரியும். நான் உங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு தான் இப்போ கால் பண்ணேன். சார் நீங்க எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? நான் ரிட்டர்ன் வர ஒரு 2 நாள் ஆகும். எனிதிங் அர்ஜென்ட்? ஆமா சார். 4 years பேக் என் ஹஸ்பண்ட் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் வைஃப் மாரியோட மர்டர் கேஸ்ல இதுவரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்காம இருந்துச்சுல? ஆமாமா, சூர்யா கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். இப்ப அந்த கேஸ்ல நான் சந்தேகப்பட்டவங்களுக்கு சின்னதா ஒரு பொறி வச்சு எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிருக்கேன் சார். அப்படியா? என்ன எவிடன்ஸ்? கொலை பண்ணவங்களே நாங்க தான் கொலை பண்ணோம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். ரியலி? எஸ் சார். சூப்பர் துர்கா, உன்னுடைய சின்சியரிட்டியை நான் பாராட்டுறேன். பட் உன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. சோ எவிடன்ஸ ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்க துர்கா. நான் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்தரா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துடலாம். ஓகே சார். இங்க பாரு துர்கா, முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் நீ டிஸ்கஸ் பண்ணாத. நான் வந்துடுறேன், அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ.